அப்பா இவரு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரதே இல்லப்பா. ஏன் மாமா மூக்குல காத்தடிக்கிறீங்க? ஏன் நைட் வீட்டுக்கு வரதில்ல? ஆபீஸ்ல நைட் டியூட்டி வச்சுட்டாங்க மாமா. என்னதான் நைட் டியூட்டியா இருந்தாலும் சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு வரணும்ல? மாமா நைட் டியூட்டி மாமா. நீங்க இருங்க, அதான் பெரியவங்க சொல்றாங்கல்ல, அப்புறம் குடுக்க பேசிட்டு இனிமே சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும். அட கிறுக்கு புடிச்ச கேன மச்சான், அந்த ஆள் தான் விவரம் இல்லாம நைட்னா ராத்திரி தெரியாம பேசிட்டு இருக்கான். நீ வக்காலத்து வாங்கிட்டு இருக்க. நான் வேலைக்கு போறதே சாயங்காலம் 5 மணிக்கு தான். அப்புறம் 5 மணிக்கு வர முடியும்? அது மட்டும் இல்லப்பா, நீங்க வாங்கி கொடுத்த வண்டியில கல்யாணம் புதுசுல அவர் என்ன கூட்டிட்டு போனதோட சரி, அதுக்கப்புறம் என்ன அவர் கூட்டிட்டு போனதே இல்ல. உடனே நீங்க மூக்குல காத்தடிங்க மாமா. அவ என்ன பண்ணான்னு கேளுங்க. அவளை வண்டியில கூட்டிட்டு போனா ஆறு அடிச்சா முன்னாடி போற பையனை பாக்குறேன்னு கேக்குறா. சைடு மிரர் பார்த்தா பின்னாடி வர பையனை பாக்குறேன்னு கேக்குறா. ஒரு பைக்ல ஆறு அடிக்காம மிரரையும் பார்க்காம எப்படி வண்டி ஓட்ட முடியும்? பொறுங்க, ஏன் நாங்களா ஊர்ல வண்டி ஓட்டலையா? எங்களை மாதிரி ஓட்டணும். ஏய், ஊருக்குள்ள நீ ஓடுறது மாட்டு வண்டிடா. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க, பேசாம வெட்டி விட்டுருங்க. அத்த அவசரப்படாதீங்க. நான் என் பொண்டாட்டியா மனசுக்குள்ள கோவில் கட்டி வச்சிருக்கேன். மாமா நீங்க வேணா செருப்பு கடை போட்டுங்க. அத்த நீங்க வேணா பூ வித்துங்க. ஆனா குடும்பத்தை மட்டும் பிரிச்சிடாதீங்க. எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு. ராத்திரியானா என் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வராரு பாட்டி. கோவக்காரன் வேட்டக்காரன் எங்க வீட்டு மாப்பிள்ள ஒரு குடியாரே. சும்மா ஏமாத்த ராத்திரி குடிச்சிட்டு வரேன். பகல்ல குடிச்சிட்டு போனா ஆபீஸ் திட்டுவாங்க மாமா. எங்க ஊர்ல இருக்க அத்தனை பேரும் குடியார பயிலுங்க. ஆனா எங்க குடும்பத்துல ஒருத்தரும் குடிக்க மாட்டோம். ஏன்னு தெரியுமா? ஏன் எவனும் வாங்கி தர மாட்டான்.